வினவுவோம் அறிவோம் 32. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 32. 32வது வினா. ஆன்மா ஆணவம் தொடர்பு எப்படி ஏற்பட்டது? இந்த வினாவிற்கான விடையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பில் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் அருளிய நிட்டை விளக்கம் எனும் நூலின் 16வது பாடலின் மூலம் காணலாம். மலம் என்னை மறைத்து நிற்கும் நிலை உன் இச்சையால் ஏற்பட்டதா? இல்லை. என் இச்சையால் ஏற்பட்டதா? இல்லை. அது அனிச்சையால் ஏற்பட்டது. அதாவது ஆன்மாவும் ஆணவமும் காரணமின்றி ஒன்றாகவே கிடந்தன. சரி, என் இச்சைதான் என்ன? உன் திருவருளை உணர்தலே என் இச்சை. உன் இச்சையும் அதுதான். ஆன்மபோதம் முனைப்பின்றி அடங்கும் பொழுது அருளின் மீது இச்சை எழும். அப்படிப்பட்ட அந்த அருளை அடைந்து நிலை பெறுதலே நிட்டை கூடுதலாகும் என 5 எழுத்தையே நாமமாக கொண்ட குரு மன்னவன் அருளுகிறான். இப்படியாக ஆன்மா மற்றும் ஆணவத்தின் இச்சையை விளக்குகிறார். இதனை ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் அருளிய நிட்டை விளக்கம் எப்படி கூறுகிறது தெரியுமா? என் இச்சை உன்னோடு ஊறும் இச்சை உன் இச்சையே. மலத்தின் தன் இச்சை உன் இச்சை என் இச்சையாக தருவது உண்டேல் அந்நிச்சை. நீ அற்று அருள் இச்சையாக அடையும் அந்த மண் இச்சையே நிட்டை என்றான் சிவாய நம மன்னவனே என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளிய நிட்டை விளக்கம் எனும் அற்புதமான நூலின் 16வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். 32வது வினா என்ன? ஆன்மா ஆணவம் தொடர்பு எப்படி ஏற்பட்டது? பதில் என்ன? ஆன்மாவும் ஆணவமும் காரணமின்றி ஒன்றாகவே கிடந்தன. இதுவே பதில். அருள் உணர்வோம், மலம் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகள் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.